வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் எழுதும்போது கைகளை நடுக்கம் ஏற்படுவது, உடல் சோர்வு ஏற்படுவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஊட்டச்சத்து, நரம்புகளுக்கு அதிகமாக அளிக்கக்கூடிய ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். அப்போதான் அந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்படும். எனவே எந்தெந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம், நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தடுத்து ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவான மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை நீங்க தொடர்ந்து சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம், அல்லது உலர வைத்த அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் அத்திப்பழம் கொடுக்குது. நரம்பு தளர்ச்சியும் அத்திப்பழம் சரி செய்கிறது. பிரண்டையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுல நீங்க சேர்த்துக் கொள்வதால உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையும் வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாம பிரண்டையை நீங்க வாரம் 2 முறை சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மாதுளம் பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடுவதால உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை மாதுளம் பழம் கொடுக்கும். நீங்க மாதுளம் பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்திக்கலாம், நரம்புகளையும் உங்களுக்கு நீங்க வலுப்படுத்திக்கலாம். நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நெல்லிக்காயை தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான பலத்தை நெல்லிக்காய் கொடுக்கிறது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம்னா நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். நீங்க நெல்லிக்காய் எடுத்துக்கும் போது உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நெல்லிக்காய் கொடுக்கும். ஸோ இது என்ன பண்ண முடியும்னா நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வெற்றிலையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலையை நீங்க சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை கூட நீங்க தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டுங்க மக்களே. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க முருங்கைக்கீரையை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு நம்ம முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை நீங்க சமைத்து சாப்பிடும் போது நரம்புகளுக்கு அது பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடுவதால உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்கிறது. இதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் மற்றும் எலும்புகள், உங்களுடைய போன்ஸ், அப்புறம் உங்களுடைய நர்வ்ஸ் ரெண்டுமே பலமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது பலகீனமான உங்களுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிச்சிடும். பழங்கள் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். வயதானவர்களை தொடங்கி, அதாவது குழந்தைகளை தொடங்கி இளைஞர்கள் ஆரம்பிச்சு வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம். நீங்க எந்த பழங்களை வேணா எடுத்துக்கலாம். அது உணவுகளுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், அல்லது உணவுகளை உண்டு முடித்த பிறகு சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். தினமும் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். கீரைகளை பழங்கள் போலவே நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க கீரைகளை எடுத்துக்கலாம். கீரைகள் நல்ல பலன் கொடுக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. எனவே நீங்க விதைகள் மற்றும் நட்ஸை தொடர்ந்து தினமும் எடுத்துக்கோங்க. அதே போல குறிப்பிடத்தக்க வகையில் பிஸ்தாவையும் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். பன்றி இறைச்சியை
நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. எனவே பன்றி இறைச்சியில வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நீங்க ஓட்ஸ் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லயும் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக ஓட்ஸ்ல புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கடல் உணவுகளை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுனால் அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கவும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து தான் இந்த விட்டமின் B12. ஸோ இந்த விட்டமின் குறைபாடு ஒருவருக்கு ஏற்படும் பொழுது இதய பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதம் எல்லாம் உருவாகும். அதனால நீங்க கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் B12 அதில் அதிகமாக இருக்கு. ஆகவே அடிக்கடி நீங்க உங்களுடைய உணவுகளில் குறிப்பிடத்தக்க வகையில் சொல்லணும் அப்படின்னா வாரத்தில் 2 தடவை நீங்க மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே தவிர்க்கலாம், குணமும் படுத்திக் கொள்ளலாம். இறைச்சியை நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம். இறைச்சிகள்ல விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க அப்பப்போ சிக்கன், ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி போன்றவற்றை அப்பப்போ நீங்க சேர்த்துக்கணும். இதை நீங்க குறிப்பிடத்தக்க வகையில் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு இறைச்சியை எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். நரம்புகள் பலம் பெறும். முழு தானியங்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான சத்து அப்படின்றதால குழந்தைகளை தொடங்கி வளரக்கூடிய இளைஞர்கள் ஆரம்பிச்சு அதே போல முதியவர்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த முழு தானியங்கள் எடுத்துக்கலாம். எனவே கைக்குத்தல் அரிசி, பார்லி, ஓட்ஸ் கூட குயினோவா, பழுப்பு அரிசி, அப்புறம் முழு கோதுமை ரொட்டி போன்ற உணவுகளை நீங்கள் உங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பால் பொருட்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்களையும் அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக தான் இருக்கு. நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்துகிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நம்மளுடைய நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நரம்பு முனைகளிலிருந்து மூளைகளுக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் உடற்பயிற்சி செய்வதும் ரொம்ப முக்கியம். இதனால நரம்பு மண்டலம் உங்களுக்கு வலுவாக இருக்கும். அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நரம்புகள் பலவீனமாவது முன்னாடியே தடுக்கப்படுவதால வலிமையாக நரம்புகளை வைத்துக் கொள்வதன் மூலமாக நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க, நரம்புகள் முன்னாடியே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. நரம்புகளை பலம் பெற வைத்துக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.